அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிகர் மக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தபதிரி சங்கரதாஸ் சுவாமி ஏற்றி வைத்த ஸ்ரீ வள்ளிதிருமணம் எனும் புராண நாடகம் இதோ இனிதே ஆரம்பம். நாடகக்கலா ரசிகர் மக்களும் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிகர் மக்களும் வந்து நாடகத்தை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதோ இனிதே ஆரம்பம். ஜெகஜனனி சுகவாணி ஜெகஜனனி சுகவாணி நீ வாசலடிக்கும்
மகன் சீமையிது நேமங்கல கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் பொன்னியையும் பூமீது முக்குளத்தோ பூமீது Come on!
அருமையான முறையில் பேரன்பு சார்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும், பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும், உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையை வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும், நாடகத்தில் எடுத்துக்கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், பொருட்குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நாங்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி, தப்புக்கு தக்கன ஊர்ல காசை புடிச்சுக்கணும் என்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. என்ன இன்னைக்கு நாங்க தப்பு செய்யற ஆளுகளை யாருமே வர கிடையாது. புல்லா பேத்துக்கு வடிகிற முகம், பால் வடிகிற முகம், லிட்டர் கணக்கில் வடிஞ்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஒரு விஷயம் தெரியுமாங்க, வாழ்க்கையில எல்லா பேருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இலக்கு இல்லாத வாழ்க்கை ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்குமா? வாழ்க்கைன்னு இருந்தா குறிக்கோள் இல்லாம வாழவே கூடாது. சில பேருக்கு குறியிலே வாழ்க்கையை விட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல பேருக்கு பல பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல இருக்காங்களா? கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தாதான் இங்க இருக்கிற கோயில்ல சாமிக்கே அர்ச்சனை. நல்லா இருந்தா 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பொறுத்த மாட்டேன், நாசமா போனா 30 வாட்டி கோயிலை கொடுத்துட்டு உருளுவேன். எல்லாமே இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தான். இப்போ நான் கேட்கிறேன், ஆண்களும் பெண்களும் நல்லா நாடகம் பாக்குறாங்க. சரி, இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்ன? ஆண்கள் கூட்டம் நல்லா ஜம்முன்னு கிளகலையா உட்காந்துருக்காங்க. ஆனா பெண்கள் கூட்டம் எல்லாம் கோயில காவ காத்து உட்காந்துருச்சுங்க. பனி விழுகாம இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், பனிக்காலாம் முடிஞ்சிச்சு, வெக்கக்கால ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயம் தூக்கிட்டீங்கல்ல, இன்னி விடாது. தேவர் குரு வரைக்கும் நீ தூக்கி ஆட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது. ஏன்னா சிறப்பு மிகு இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாடகத்தை ஊர்ல வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆமா, இந்த நாடகத்தை விடிய விடிய உட்காந்து பார்க்கணுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். இங்க வாரு, நாயா கத்திக்கிறீங்க, அங்க ஒரு ஆத்தா அங்கிட்டு திரும்பி பேசிக்கிறது. கொட்டாவி விட்டுக்கத்தா பகுமானமா செச்சுக்கா அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு திரும்பத்தா ராசாத்து இங்கிட்டு என் முகரே பாரு, அங்கிட்ட அட்டல கால போட்டு இப்படியே புறணி பேசுறேன்னா இன்னும் விடியம் துட்டிக்கிறீங்க. நீ எங்கிட்ட பப்பு டான்ஸோட ஓடி போயிருவ போலயே. அப்படி மட்டும் யாரும் போயிடாதீங்க. விடிய விடிய பார்க்காம இந்த கூட்டம் மட்டும் கிளம்புனீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வேன்? எதுக்குதான் கோயில் இருக்கு, மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். அம்புட்டா பாரு ஆத்தாடி, இங்கிட்டு திரும்பி உட்கார்த்தா நல்லா இருப்ப. இந்த நாடகம் நல்லது ஒரு நாடகம். என்ன நாடகம்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சொல்ல வேண்டியதனுடைய கடமை அப்படின்ற முறையில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடகம் என்ன நாடகம்? கோணி மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானோட காதல் திருமணம். முருகப்பெருமானே வள்ளி மங்கைய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்க தப்பா? இல்லையே, தப்பே கிடையாது. ஒரு உண்மையான விஷயம் தெரியுங்களா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டியத்தான் உயிருக்கு உயிரா காதலிக்கணுமா? ஆமா. யாரு கேக்குறா? நிறைய பேரு பொண்டாட்டிய காதலிக்கிறான்னா அடுத்தவே பொண்டாட்டியவே வரட்டி எடுத்துறாங்க. என்ன ஒரு மானகட்ட குழப்பு. தன் மனைவியை தவிர பிற மனைவி எல்லாம் அக்கா தங்கச்சி தெரிய வேணுமா? யாரு கேக்குறா? யாரு கேக்குறா? நம்மள மாதிரி உத்தமனா இருக்கணும். அந்த பழக்கம் யாருக்கு வராது. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, காதல் என்பது ஒரு புனிதமானது. காதலிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா நல்லா குடிச்சு பாருங்களேன், காதல்ல ஒரு ஆம்பளை தோத்து போட்டா என்ன தம்பி வளர்ப்பேன்? தாடி வளர்ப்பேன், தண்ணி அடிப்பேன். தாடி வளர்ப்பேன், தண்ணி அடிப்பேன், இதுதான் பண்ணுவேன். காதல்ல தோத்து போட்ட ஒரு ஆம்பளை தாடி மட்டும்தான் வளர்ப்பேன். ஆனா அதே காதல்ல ஒரு ஆம்பளை ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவன் பொண்டாட்டிய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், கடைசி வரைக்கும் முண்ட செய்முறை செஞ்சே சாகணும். கதவால அடைச்சிட்டு வெளியே போனாலும் இடையில பத்திரிக்கை வந்து நுழைச்சிட்டு போய் பத்திரிக்கையில. ஆனா ஏன் இது வீட்டெல்லாம் திறந்தா படிப்படியா கிடக்குது. மூடு பத்திரிக்கை என்னப்பா வைக்கவே இல்லை, வைக்கவே இல்லப்பா, வைக்கவே இல்லை. எங்க இப்பயே பயமா இருக்கு, காது குத்துறாச்சாலே ஒரே பயமா இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மதனு. எல்லா பேருக்குமே ஆசை இருக்குதான் செய்யும். இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்ச ஒரு ஆள் இருக்கு. யாரு? பாவப்பட்ட ஜென்மம் ஒரு ஆள் இருக்கு. இந்த உலகத்திலே கொடுத்து வச்ச குரூப் எது தெரியுமா? அது பெண்கள் மட்டும்தான். உலகத்திலேயே கொடுத்து வச்ச விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தான் இருக்கு. எந்த அல்லையும் தொல்லையும் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மம் யாரு தெரியுமா? யாரு? ஆம்பளை மட்டும்தான். சத்தியமா ஆம்பளை பாவப்பட்ட ஜென்மம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். சரி, ஊருக்குள்ள யாருக்காவது பொம்பளை புள்ள பிறக்கட்டும், ஊர்ல சொல்லுவாங்க, என்ன தம்பி மதனு, உனக்கு வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமியே பிறந்திருக்காமலேன்னுவாங்க. பொம்பளை பிள்ளைய மகாலட்சுமின்னு சொல்லுவேன். ஆனா யாருக்காவது ஆம்பளை பையன் பிறக்கட்டும்,
என்ன சொல்ல தெரியுமா? என்ன தம்பி மதன், உனக்கு ஆம்பளை பையன் மணிகண்டனே பிறந்திருக்கான், இல்ல முனியப்பனே பிறந்திருக்கான், இல்ல கருப்பசாமியே பிறந்திருக்கான், அப்படியே சொல்ல போறியா? சொல்ல மாட்டாங்க. எடுத்த உடனே ஆம்பளை பெண்ணுக்கு ஒரு வசனம் சொல்லுவான். தம்பி மதன், இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு கொல்லி வைக்க மையம் பிறந்துட்டான்டா. எடுத்த உடனே கொல்லி வைக்க தெரியும். இப்படித்தான் ஆம்பளை பிள்ளை நம்மளே எடுத்துக்கிட்டு தெரியுது. இதுல இந்த நாடகம் நல்ல நாடகம், இந்த நாடகத்தை பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்களுக்கு ஒரு பரிசு நாங்க தருவோம். என்னது? என்ன பரிசு? விடிய விடிய நாடகம் பார்த்தீங்கன்னா உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ் 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டா இருந்தா கொண்டுகிட்டு மேடைக்குள்ள வாங்க. என்னடா செய்யற? அப்படி விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்களுக்கு நாங்க திருச்செந்தூருக்கு கிழக்க ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைப்போம். விளக்கு மத்தேடு பூரா கடல்ரா, விளங்காத. அப்ப ராமேஸ்வரத்துக்கு வடக்கு பக்கம் வாங்கிக்கோங்க. டேய், அதுவும் கடல் தான்டா. ஏங்க தண்ணினாலே பயப்படுறீங்க? கடலை பூரா மூடி பிளாட்டா அடே அப்பா குழலு. இப்போ ஒரு விஷயம் தெரியுமா மதனு, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இப்போ இந்த வாழ்க்கைன்னு எடுத்துட்டா எல்லாமே 2 தான் இருக்கும். நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், நல்ல பொண்டாட்டி கெட்ட பொண்டாட்டி, அப்படி இல்லங்க பொண்டாட்டி பிளஸ் வப்பாட்டி. இப்போ ஒரு பேச்சு வாக்குல ஒரு அடிப்படை தெரியுமா? மதனு வப்பாட்டி இப்பாட்டி வச்சுக்கிட்டு திரியிறானா அப்படின்னு பேசுவாங்க. நான் கேக்குறேன், பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது வப்பாட்டி, அது என்ன கிப்பாட்டி? மூணாவது இருக்கு. பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது வப்பாட்டி, வப்பாட்டிக்குமே தெரியாம வச்சுக்கிட்டு வருங்க, அது பேர் தான் கிப்பாட்டி. கிப்பாட்டினா என்னடா? இன்னைக்கு நிறைய பேர் கிப்பாட்டி மட்டும் தான் வச்சுக்கிட்டு தெரியுறியா? ஆமா, நீங்க வேற. இப்ப இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். என்ன நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன், நீங்க என்னை பப்புனாவே முதல்ல நினைக்க கூடாது. அப்படி இல்லங்க, உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா என்ன நினைச்சுக்கங்க. இங்க இருக்கிற பெண்களோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இங்க இருக்கிற என்ன பத்தி ஆத்தாமார்க கேப்பீங்களா? தான் நல்ல விஷயம் கேப்பீங்கல்ல. பெண் இது கேட்கிற மாதிரி தெரியல, அந்த ரவுண்ட கிளச்சாத்தான் சரியா வரும் நினைக்கிறேன். இங்க ஆட்டை கவனித்தான் என்ன பார்த்தா ராசாத்தி நல்லா இருப்ப, உனக்கு கோயில கட்டி கும்பிடுற நல்லா இருப்ப, ஆட்டையை கவனித்தான். இங்க முக்கியமா அந்த கல்யாணமான பெண்கள் காது கொடுத்து கேளுங்க, உங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நல்ல. ஆமா, என்னடா பண்ண கருவாயரா? இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா கேட்கவாங்க. இங்க இருக்கிற தாய்மா நல்லா கவனிங்க, உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேலதே பாசம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். ஆமா, இங்க வர அந்த ஆத்தா ஆமா மண்டை ஆட்டுது, நிறைய அனுபவப்பட்டிருக்கும் போல. இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கட்டுன பொண்டாட்டியை தவிர நிறைய காசை தின்றதுக்கு நிறைய பேர் கொடுக்குறான். இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க மாமா. என்ன? நானும் காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சேன். எவ்வளவோ சொன்னேன், இந்த பிள்ளைய வேணா கழட்டி விட்டுருவோம். சத்தியமா காதலிச்ச பிள்ளை தான் கல்யாணம் பண்ண, அப்பெல்லாம் பேசாதீங்க. எல்லா பேருக்குமே காதலிச்ச பிள்ளை கல்யாணம் அமையாது தம்பி, எப்படிலாம் தப்பா பேசாதீங்க. 100 அப்படிதான் நடக்கும். ஆனா என் பொண்டாட்டி எப்படி கிடையாது, சொக்க தங்கம். நான் நில்லுன்னா நிப்பா, உட்காருன்னா உட்காருவா. ஒரு கோடு கழிச்சுன்னா அதை தாண்ட மாட்டேன். மைத்த புடுங்கனா இவன் என்னடா கிளிக்கிறதுன்னு அழிச்சு விட்டுட்டு போயிருவாடா, அம்புட்ட அளவுக்கு வில்லத்தனம். ஆனா நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் வெக்கமான சூடு சொன்ன அம்புட்டி என் அவசரத்துக்கு குளிய தோண்டி இறக்கிட்டேன். முன்னாடி உனக்கு இல்லடா தம்பி, அப்பெல்லாம் தப்பா பேசாதீங்க. ரோசப்பட்டா வாழவே முடியாது, வாழ்க்கையை நம்ம கேப்பல விட்டுட்டே இருக்கணும். ஆனால் கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லாத ஒருத்தர் இருக்காருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு புனிதம் சேர்த்தவர் 2 பேர் இருக்காங்க. யாராரு தெரியுமா? நம்ம தேசிகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த பசுமர் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா. அவரும் கல்யாணம் முடிக்கல. இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா, அவங்களும் கல்யாணம் முடிக்கல. 2 பேருமே நாட்டுக்கு பெருமை சேர்த்தாங்க. நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ண என்ன பண்றோம், வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டுல விளக்கமா தறி வாங்குறோம். என் வீடெல்லாம் கோயில் மாணிக்க, அதுல நான் தான் சாமி. என் பொண்டாட்டி டெய்லி அர்ச்சனை பண்ணுவா. என்ன பூசாரிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பூசாரி சாமியை மந்திரத்தால ஓதி அர்ச்சனை பண்ணுவாரு, என் பொண்டாட்டி மானக்கடை கேட்டு அர்ச்சனை பண்ணுவா. ஆமா, 5 மணிக்கு கோயில்ல என்ன படிக்கும், சுப்ரபாதம் படிக்க பாத்தீங்களா? எப்படி படிக்க? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபப்பதே உத்திட்ட நரசா தூவம் கௌசல்யம் தெய்வ மாந்திரிகம். இப்படித்தான் கோயில்ல படிக்கும். ஆனா என் வீட்லயும் என் பொண்டாட்டி படிப்பா. எப்படி? ஆனா கோத்தாங்கம்மா வேலைக்கு போனா பழகிட்டேன், உதுத்த முண்டியா போயிட்டேன். என்னைக்கு 3 முடிச்சு போட்டோமோ நாசமா போயாச்சு. பெண்கள்லாம் நினைப்பாங்க வந்தாலும் தூய்மையை குடிக்க பொம்பளை பத்தியா பொருணை வச்சு அவனை செருப்பு அடிச்சான்னு. அப்பெல்லாம் நினைக்கப்படாது. ஏன் தெரியுங்களா?
பெண்கள் நம் நாட்டின் கண்கள். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணே இருக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊரை பக்கிட்டு இருக்கவே கூடாது. உடம்புக்கு ஒத்துக்கிறாது மாப்பிள்ள. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்குன்னு சொன்னேன். இதுல முக்கியமான ஒரு பிள்ளைய நாங்க கூட்டி வந்திருக்கோம். இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளை 16 வயசு ஆகக்கூடிய சூப்பர் பிள்ளை. எத்தனை வருஷமா தான் 16 வயசுன்னு சொல்லுவாயடா? அப்படி சொன்னா தான் காசு. உண்மைக்கே 16 வயசு தான். உண்மைக்கே 16 வயசு தான். வந்திருக்க பிள்ளை லேசுப்பட்ட பிள்ளை கிடையாது. எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலேயே உலக அக்குமாருக்கு நம்பர் 1 லூசு முண்டைய கூட்டி வந்து. நல்ல முண்டை வேண்டாம். அப்படியா? நீங்க சொன்னா நல்லா தான் இருக்க. அதனால அது எப்படி இருந்தாலும் நமது தெய்வீக திருமகனார் தேவரையாவை மனதார வணங்கிவிட்டு நம் கலைப்பணியை சார்வோம். எப்படி இந்து மதம் பெற்றெடுக்க, இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க, கிறிஸ்துவ மதம் கல்வி தர, மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்து ராமலிங்க தேவரனும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. மிக சேர்ந்த நாடு கண்ட சீரனே, அவன் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களே. மிக சேர்ந்த நாடு கண்ட சீரனே, மிக சிறப்புகளை பாடி வாரம் நாங்களே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. ஆதிசேர மக்களோட கூரை அவர்கள் நிலங்களை உலகிட கொடுத்தவரா. ஆதிசேர மக்களோட கூரைகள் அவர்கள் நிலங்களை உலகிட கொடுத்தவரா. வசதி போல செய்தவரா. தேவர் அவர்களுடைய கேட்கலே வளர்த்தவரா. கல்வியை வயல வசதி போல செய்தவரா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. எளிமையும் அவருக்கு அறிவாய் வாழ்ந்தாரே, இந்த வார்த்தை எவத்தாய் வாழ்ந்தாரே. எளிமையும் அவருக்கு அறிவாய் வாழ்ந்தாரே, இந்த வார்த்தை எவத்தாய் வாழ்ந்தாரே. அவர் இந்து சமயம் மேலையானாரே, அவர் இதிகாசங்கள் கண்டு மேலால் நடந்தாரே. தேவர் இந்து சமயம் மேலையானாரே, அவர் இதிகாசங்கள் கண்டு மேலால் நடந்தாரே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. சரித்திர தலைவராம் தேவரை பாரித்து, சாதிய தலைவராய் வாசிகரை யாரித்து. சரித்திர தலைவராம் தேவரை பாரித்து, சாதிய தலைவராய் வாசிகரை யாரித்து. தேவர் அனைவரும் அவர் தேவராக எல்லாம் செய்கிறார். தேவர் அனைவரும் நெஞ்சத்தில் வாழ்கிறார். தேவராக நல்லாசை கொடுக்கிறார். தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. மிக சேர்ந்த நாடு கண்ட சீரனே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களே. மிக சேர்ந்த நாடு கண்ட சீரனே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களே. இந்த பாடலை பாராட்டி ஓபிஎஸ் சார்பாக மேமங்கலம் மலைச்சாமி இந்தா. 101. மேமங்கலம் மலைச்சாமி, ஓபிஎஸ் சார்பாக மேமங்கலம் கிளைச்சலாளர் மலைச்சாமி 101. ஓபிஎஸ் சார்பாக மேமங்கலம் கிளை செயலாளர் மலைச்சாமி அவர்கள் இங்கு தேவரூர் தங்கராசு மாப்பிள்ளை அவர்களுக்கு 100 ரூபாய் என்றார்கள். தேவர்வாளை பாராட்டி அன்புள்ள பிரிய வாரி வழங்கிய அன்பு சொந்தங்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழும் சார்பாக மனமார்ந்து நெஞ்சார்ந்த நன்றியிலே உள்ளவங்க தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆகையால் எத்தனையோ சிறப்புமிகு விஷயங்கள் இருந்தாலும் ஐயாவின் புகழை பாடுறதுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமை வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் இருக்காங்க. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணீங்கல்ல,
நீங்களும் கல்யாணம் பண்றீங்க இல்ல? நீங்களும் கல்யாணம் பண்றீங்க இல்ல? ஒரு விஷயம் தெரியுங்களா? ஒரு விஷயம் தெரியுங்களா? இந்த உலகத்துல ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? மத்தவங்களை போல நம்மளும் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறது ஆசை. கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமும் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் நினைக்கிறது பேராசை. பேராசை எங்கேயாவது பழிச்சிருக்கா? இல்ல பண்ணதில்ல. பழிக்கவே பழிக்காது. அதே போல ஜல்லிக்கட்டு மாடுக்கும் கட்டுன பொண்டாடிக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு மாமா. அது எப்படா? ரெண்டு இடத்துலயுமே வளர்த்தவன் எஸ்கேப் ஆயிருவான், கட்டுறவன் மாட்டிக்கிருவான். இது நம்ம தலையெழுத்து, வேற வழி இல்லை. என்ன பண்ணதுக்கு? இப்போ கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் இல்ல. முந்தானத்து ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், பாத்திருக்கீங்களா? எப்படி நெசமா தான் மச்சான், சும்மா இல்ல. அதேதான் முந்தானத்து உண்மைக்கு ஒரு நியூஸ்ல ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு பொம்பளை கட்டுன புருஷனை பிடிக்காம மீன் குழம்புல விஷத்தை வச்சு கொண்டு இருக்கான். நெசமா? ஏன் மீன் குழம்பு வச்சிருக்கா? அதுலதான் வாட வெளியே தெரியாதான். அப்படி கொண்ட பொம்பளைய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அத பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு 3 பொம்பளைய கமெண்ட் பண்ணிருக்குங்க. எப்படி? 3 பொம்பளைய கமெண்ட் பண்ணிருக்குங்க இந்த பொம்பளை விஷம் வச்சு கொண்டதுக்கு. முதல்ல ஒரு பொம்பளை என்னன்னு கேட்டுருக்கு தெரியுமா? புருஷன் வேமா செத்ததுக்கு என்ன மருந்துதே நீ வாங்கின எனக்கு கொஞ்சம் சொல்லு. முதல் கமெண்ட். சரி. ரெண்டாவது பொம்பளை கேட்டிருக்கா, விஷத்தை மீன் குழம்பு கொதிக்கிறப்ப ஊத்தணுமா இல்ல கொதிச்சு முடிச்ச பின்னாடி ஊத்தணுமா? மூணாவது ஒரு பொம்பளை கேட்டிருக்கா, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படி? 1/2 கிலோ மீனுக்கு 1/2 டப்புனா ஊத்துனா போதுமான்னு கேட்டிருக்கா. இந்த பொம்பளை எல்லாம் வீட்டுல வைக்கலாமா? 3 பேர்த்தையும் கொல்ல தெரிஞ்சுக்கால மாப்பிள்ள. எப்படிப்பட்ட பிரச்சனை பாத்தீங்களா? இனிமேல் மீன் குழம்பு வச்சா புருஷன் பிள்ளை கோளார குடிக்கணும் நான் சொல்ல மாட்டேன். என் மனுக்க மீன் குழம்பு வைக்கவே தெரியாது. மீன் குழம்பு வச்சா நீ பொண்டாட்டிய பசி சாப்பிட விட்டு குடிக்க. நீ முதல்ல உப்பு பாரு, அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படித்தான் ஓடிக்கு இருக்கு. இதுல என்ன ஒரு கேட்டீங்கன்னா, இதுல எனக்கு ஒரு பெரிய கொடுமைங்க. நம்ம ஊர்ல எப்படி திருவிழாவோ எங்க ஊர்லயும் சத்தியமாவே முந்தானத்து கோயில கும்பாபிஷேகம் வச்சாங்க. இதுல என்ன ஒரு குடும்பம் கேட்டீங்கன்னா, 10 ஆம்பளை சேர்ந்தா என்ன பண்ணுவேன்? தண்ணி அடிப்பே கூட்டம் உட்காந்து பேசுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. 10 பொம்பளை சேர்ந்துச்சுன்னா ஒன்னா குறுப்பு சேலை மசூர் எடுத்து கட்டிக்கிட்டு ஆட்டம் தாங்க முடியல. பாத்திருக்கீங்களா? ஊருக்கு இதை ஒரு பழக்கத்தை ஒண்ணு பண்ணி விட்டாங்க. எந்த பொம்பளை இதை ஆரம்பிச்சுன்னே தெரியல. என்னைக்கு குறுப்பு பொம்பளை சேலம் ஒரே குறுப்பா தெரிய போதுங்க. எவனு வீடு மாதிரி ஓப்பறேன் பாருங்களேன். இப்படித்தான் ஏன் மொண்டாட்டி ஆசைப்பட்டான். ஏன் எழுத்த வீட்டுக்கார கவர்மெண்ட் வேலை வைக்கிறேன் மாமா, கொஞ்சம் காசு போன வசதி கூட. அந்த ஆளு மாசத்துக்கு ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்குறான் மனுஷன். சரி. இதுல என்ன ஒரு பிரச்சனை, எங்க ஊரு திருவிழா வருதுன்னு அவன் பொண்டாட்டிக்கு விட்டுற கூடாதுன்னு அவன் பொண்டாட்டிய கூட்டி போய் ஒரு 7,000க்கு பட்டு புடவை ஒண்ணு எடுத்து கொடுத்துருந்துருக்கான். சரி சரி, கவர்மெண்ட் வேலை ஆக்குறாரு, பொண்டாட்டிக்கு கௌரவமா இருக்கட்டும்னு 7,000க்கு எடுத்து கொடுத்துட்டான். அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்க கூடாது. அத ஏன் பொண்டாட்டிக்கிட்ட விரிச்சு காட்ட இந்த புடவையத்தை பார்த்து அடி என் புருஷன் 7,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துக்காரு. நீ இந்த நக்கிற உன் புருஷன் டெய்லி பப்புன்னு என்னத்த போய் கிழிச்சான்னு கேட்க. வீட்டுக்கு போற என் பொண்டாட்டி அப்படியே விரிச்சு போட்டு உட்காந்துருக்கான். தலைமை தத்தை அப்படி கேட்டுட்டு போறான். நான் இனிமே உன்கிட்ட வாழ்ந்து எல்லாம் இதை கட்டேன் இப்படி சொல்ல. இங்க வாடி என்னடி நடந்த பிரச்சனை சொல்லி தொலை. அவன் பொண்டாட்டிக்கு 7,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்திருக்கான். நான் எதெல்லாம் குறைச்சேன். கிறுக்கு முண்டை, இதுதான் பிரச்சனையா? வாடி உன் புருஷன் எழுச்சா பையில 10,000 எடுத்து வச்சேன். கிளம்பு, உனக்கு என்ன வேணும் எடுத்துக்க. வாடி மதுரை போத்தீஸ்க்கு கூட்டி போனேன். அங்க தாங்க என் பொண்டாட்டி புருஷன் ராத்திரியும் பகலுமா நாடகாடி சம்பாரிச்ச காசை வெட்டியாக்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா? அவன் பொண்டாட்டி 7,000க்கு எடுத்தால, என் பொண்டாட்டி போய் வெறும் 4,000க்கு தான் எடுத்தான். என்னடி போதுமுங்க, போதும் எனக்கு இது போதுமுங்க. அவன் 7,000க்கு எடுத்தான், எனக்கு 4,000 போதுமுங்கண்டா. எனக்கு அப்படியே என் பொண்டாட்டியை கணிச்சு சந்தோஷம் மெச்சிட்டேன் மாமா. சரி, புருஷன் காசு வெட்டியா போயிடக்கூடாது 4,000க்குள்ள முடிச்சுட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுக்கிருக்கேன். அந்த சந்தோஷம் ஒரு 10 நிமிஷம் நீடிக்கல. ஏன் மாமா? என்னடி சேலைக்கு மேஜா சாக்கெட் எடுக்கணும்டா. சரி எடுத்துக்கடிட்டு. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஜவுளி கிடைக்கல, சாக்கெட்டுக்குன்னே துண்டா ஒரு செக்ஷனே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்துக்கீங்களா? அதுக்குள்ள போய் சேலைக்கு மேஜா ஒரு சாக்கெட் எடுத்து வந்தா மாமா. ஒரு ஜாக்கெட் துணி எவ்வளவு வரும் நினைக்கிறீங்க? 500 ரூபாய் வரும். அவ்வளவுதானே வரும். என் மொண்டாட்டி ஜாக்கெட் எடுத்து வந்தா ஜாக்கெட் துணி மட்டும் 6,000 ரூபாய். என்னடான்னு கேட்டா ஆரிய ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மச்சத்தை புடுங்கின ஒர்க்குன்னு 2 கைக்கு கல்லு துணியை வச்சு முடிச்சிட்டாங்க 6,000 ரூபாய்க்கு. என்னடா பொண்டாட்டி இப்படி பண்ணல? சரி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டாலே 6,000க்கு ஜாக்கெட் துணி எடுத்து தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட கொடுத்தா ஒரு டெய்லர் எவ்வளவு கேட்கலாம்?
500 இல்லை ஒரு ஆமா. ஏத்தா எவ்வளவு தான் கொடுப்பீங்க டெய்லருக்கு ஜாக்கெட் துணி தைக்க? நாங்களாம் 150 ரூபாய் எவ்வளவு? 150 தாண்ட மாட்டீங்க. ஆனா என் பொண்டாட்டிக்கு தைக்கிற டெய்லர் எவ்வளவு கட்டா தெரியுமா? ஜாக்கெட் துணியை தைக்கிறதுக்கு மட்டும் 3000 ரூபாய் கட்டியா. எதுக்குடா உனக்கு 3000 ரூபாய்? அப்பதான் அந்த ஆளு சொல்றியா? தம்பி உன் பொண்டாட்டி தான் போன் அடிச்சு எனக்கு சொல்லுச்சு ஜாக்கெட்ல சன்னல் வைக்கவா. சும்மாவா சன்னல் வைப்பாங்க? கொத்தனாருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆசாரிக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், தைக்கிற எனக்கு ஒரு 1000, மொத்தம் 3000 சொல்லி முடிச்சிட்டான். இப்ப ஜாக்கெட்டுக்கே 6, 7, 8, 9000 முடிஞ்சா சரி. இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை கொண்டுகிட்டு பொண்டாட்டிக்கிட்ட போனேன். இங்க வாடி, ஜாக்கெட் துணி மட்டும் 8, 9000 வருது. இதை எப்படி தச்சிருக்கான்னு தெரியல, போட்டுக்கிட்டு வாடினா என் பொண்டாட்டி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய துண்டை வச்சு பொத்துக்கிட்டே வந்தா. ஏன்டி உங்க ஓத்தா மகளே, 8000, 10000 போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாம இப்படி துண்டை வச்சு பொத்துக்கிட்டே வாருன்னு கேட்டா அப்பதான் அவ சொல்றா, அந்த நாசமத்த டெய்லர் என்ன பண்றிருக்கா, சன்னலை பின்னாடி வச்சு தைக்காம முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்கான். அம்புட்டியும் பொழந்துக்கிட்டு இதை நீ போட்டா என்ன பொழந்துக்கிட்டு தெரிஞ்சா என்ன? இப்படித்தான் கொல்ல வேலை வளைக்கு தெரியா. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா, இன்னைக்கு வந்து கட்டான ஜாக்கெட் இல்லாமே வரும். சும்மா தான் வருமா? கெவனு போட்டு வருவியா நீ? அப்படி ஜாலி தான். ஜாலியா இதே ஜோலியா தெரியாதீங்க நீங்க வேற. சிறப்பான முறையில் எண்ணகரத்திலும் பொன்னகரமாக திகழக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவில் ஒன்றியம் நமது நேமங்கலம் கிராமத்தில் அருள்வாழ்த்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சிறப்பான முறையில் கொப்பக்கா மற்றும் குஞ்சாரம் தெய்வங்களின் மாசி கலரி திருவிழாவை முன்னிட்டு சிறப்புமிகு தலைமை உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நயினார்கோவில் அவர்கள் தலைமையிலும் மற்றும் முன்னிலை உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலும் அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் முன்னிலும் பெரியோர்கள் முன்னிலும் இவர்கள் மேடையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கும் நடிகை சிகாமணிகள், எங்கு சென்றாலும் வெட்டும் பஸ் விடக்கூடிய நவரச நாயகன் நவரச தென்றல் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சிறப்பான முறையில் செயலாளராக பதவி வைக்கின்ற ஆரைக்குடி மாவட்டம் எடுத்த எம் கே வல்லரசன் அவர்கள் வேலன் விருத்தன் ஒருத்தராடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் நாடக கலையுலகத்தில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தானா நிகர் என்று பேரும் புகழ் நாட்டக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக திகழக்கூடிய மதுரை மாவட்ட GM கலையரசி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையால் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் வசன பேரரசு வசன சொல் எங்கு சென்றாலும் தனது அடுக்குச்சோ அழகுடன் துடுக்குத்தனமாக பேச காத்துக் கொண்டிருக்கும் நமது விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி மாணவர் வருகாமிருக்கும் ஆவியூர் மாணவன் எடுத்த தென்னாட்டு கலைமகன் கார்த்திகேயன் அவர்கள் இவர்கள் வரையில் நாரதர் அண்ட் சூரனும் புகழ் கழகம் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தில் நாங்கள் இடதான் ஆடிக்கொண்டாலும் சிறப்பான முறை பாடிக்கொண்டாலும் சினிமா உலகத்தில் எப்படி DM சௌந்தரராஜனோ பழைய பாடல்களுக்கு என்று அதே போன்று நாடக கலை உலகத்தை பொறுத்தளவு எனது அன்பு ஆரியர் பாசமிகு மாமா நமது கமிதி மாநகரம் அறியாமல் இருக்கும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 பேரும் பின்பார் ஆதி முதலான மணி பானை வகித்தோனே பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே மூத்தமணி கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையாரு கோவிலுக்கு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுது வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு குளிக்கி இருக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு நாளைக்கு நட போட்டுக்கிட்டு ஜாலையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர ஓரத்திலே அவங்கப்பா கணேசா மயக்க வரி வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா துணை
இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு. அருமையான முறையில் பாடல் பாடிய அன்பு மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளவன் தெரிவித்தரும் அதற்கு அடுத்து இணையாகவும் உறுதுணையாகவும் இங்கு அருமையான முறையில் விருது கொண்டிருக்கும் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமைக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டிருந்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதகம் தப்பியன் டோலர் அதற்கடுத்து இணையாக இங்கே சிறந்தோர் முறையில் ஆல்ரவுண்ட்ஸ் கொடுக்கும் அன்பு பாசமிகு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகர் நல்லூர் மாநகரத்தை பி எம் மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் சைடு ரவுண்ட்
அடுத்தபடியாக சிறந்தோர் இங்கு தாளமிசுகம் தாளையஸ்வரி கலைஞர் அதே சிவகங்கை திருப்பூணம் மருகாமருக்கும் ஏனாதி அஞ்சுநாடு கண்டெடுத்து அன்பு அப்பா சிறப்பான முறையம் ஐயனார் அவர்கள் உங்களுடைய சீனன் தாளம். அப்படி அருமையான முறையில் சிறப்பாக சாப்பாடு ஏற்பாடு எப்படிங்க சாப்பாடு அருமையான சாப்பாடு கல்யாண வீட்டில் சாப்பாடு மாதிரி நல்லதொரு சாப்பாடு சமையல் செய்த அன்பு அக்கா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா நல்லதொரு முறையில் அன்பான முறையில் உபசரித்த அன்பு குடும்பத்தாருக்கும் எங்களும் சார்பாக கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியிலே சிறப்புடன் தெரியப்படுத்துகிறோம். ஏனுங்க இப்போதான் இந்த நம்ம அசைவ சாப்பாடுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தை மார்கழி கார்த்திகையில இருந்து எங்களுக்கு ஃபுல்லா சைவ சாப்பாடா சிக்கி சைவ சாப்பாடு அதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க வேற சைவ சாப்பாடு போல வேற எதுக்குமே இதுமே கிடையாது. என்ன நிறைய பேரு அப்படி பேசாதீங்க. எங்கேயாவது ஒரு சில பேர்ல நமக்கு ஆட்டுக்கறி சிக்க மத்த ஊர்ல என்ன சிக்க நமக்கு அந்த பிராத்தல் கோழியை போட்டு சொல்லி முடிச்சிருவாங்க. அது பிராத்தல் கோழி தான். உனக்கு என்ன தெரியும் பிராத்தல் உன்னோட சேர்ந்த கோழியா? இங்க வா நான் சொல்றேன் தம்பி மதன்ராஜ். ஒரு ஆண் சேவலும் பெண் கோழி சேர்ந்தாத்தான் முட்டையே போடும். இந்த போண்டா கோழி எங்கடா சேருது? புல்லா ஊசிய புதக்குன்னு குத்துறியான். ஒரு ஊசிக்கு 10 முட்டை டொபக்கு போடும். பத்தியா இந்த இப்ப ஒரு நாட்டுக்கோழி நம்மளால விரட்டி பிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு ஓட்டு விட்டு அசால்ட்டா தாண்டும். 10 பேர் வேணும் பிடிக்கிறதுக்கு. இங்கிட்டு ஆள மறக்கணும் அங்கிட்டு ஆள மறக்கணும் நாட்டுக்கோழி விரட்டி பிடிக்க. இந்த போண்டா கோழியை பாருங்க எங்கன்னு தூக்கி போட்டு அந்த முண்டை அங்கனே தான் கிடக்கும். போண்டா கோழி வேறடா. அந்த கோழி தாங்க போண்டா கோழி வேற முண்டை பிராய்லர் வேற. நல்லா கண்டுபிடிப்பா இருக்கப்பா. ரெண்டு ஒண்ணு தானே வெங்காயம். நல்லா சொல்றேன். அப்படியா விட்டா வான்கோழி வேறன்னு சொல்லுவாங்க. நல்லா சொல்ற கேளுங்களேன். இதெல்லாம் விரட்டி பிடிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோழி கறியை கூட திங்கால வச்சுக்கவே. சரி இந்த கோழி கடையில இந்த கோழி காலு ரெக்கையெல்லாம் வெட்டி போடுறதுக்கு ஒரு நாய் திங்கிறது ஒரு நாய் படுத்துருக்கு பாத்தீங்களா? நம்ம வீட்டுல இருக்கிற நாயை சூடு விரட்டுங்க காக்கல கறியை புடுங்கிட்டு விட்டுரும். இந்த கோழி கடையில வெட்டி போடுற காலு ரெக்கையெல்லாம் திங்கிறதுக்கு நாய் படுத்துருக்கும்ல அந்த நாயை போய் நாளைக்கு சூடு விரட்டுங்களேன். அந்த நாய் அதுக்கு மேல மட்டும் கத்தா எந்திரிக்க முடியாது. அப்படியே அளப்பிட்டு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம மனுஷன் இதை கறியை திண்டு போட்டு நம்மளும் அப்படியே தெரிய வேண்டியது. நல்ல ஒரு மீன் சாப்பாடு அருமையான முறையில் சூப்பரா வச்சிருந்தாங்க. நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடத்திற்கு நமது ஊரையே மிக சிறந்ததொரு முறையில் அழகாக அலங்கரித்து நாடகர்களுக்கு மிக அருமையாக தெல்ல தெளிவான முறையில் இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது நயினார் கோவில் மாநகரம் கண்டெடுத்த சேது ஆடியோ சேது அந்த வார சொல்றேன் அத்தாச்சி வந்து இதா அக்கா சேது ஆடியோஸ் உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றுகின்ற அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உள்ளவன் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் கொட்டகமைப்பு நமது அரசுமணி நயினார் கோவில் என்பதை தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் அன்புடன் அளிக்கின்றோம். இப்படிக்கு நமது குப்பக்கா வகையரா குடிமக்கள் மற்றும் மேமங்கலம் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்புள்ளமாக திகழக்கூடிய உங்கள் முன்னால் 6 நிமிஷம் கொண்டிருக்கும் அன்பு மாமா நமது செய்யாமங்கலம் மண்ணின் மீதிலுமாகிய K.R. ராமதாஸ் அவர்கள் சிறந்தோர் முறையில் இந்த நாடகத்தை மிக சிறப்பாக அமைத்துள்ளார் என்பதை பெருமையுடன் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் யூடியூப் சேனலில் பதிவேற்றுக் கொண்டிருக்கும் உள்நாடு மட்டுமில்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய தமிழர் கலாச்சாரம் வழங்கும் குருவியந்தர் மாவட்ட பாண்டி அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகளை உள்ளமுடன் தெரிவிக்கப்படுகிறோம். மற்றும் இந்த நாடகத்திற்கு நாட்டியமான இங்கே சிறந்தோர் முறையில் குருவேந்திர மாவட்ட பாண்டி அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த நாடகத்திற்கு எல்லாத்தையும் போட்டு குருவேந்தர் மாவட்ட பாண்டி அவர்களுக்கு சிறந்தோர் முறையில் பொன்னாடை கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கே 6 நிமிஷம் கொண்டிருக்கும் அன்பு மாமா சிறந்தோர் முறையில் நாடகத்தில் அமைப்பாளர் முறையிலும் சிறந்த 6 மணி கலைஞர் முறையிலும் K.R. ராமதாஸ் அவர்களுக்கு சிறந்தோர் முறையில் இங்கு மிக சிறப்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார் நம்ம அன்பு சார்ந்த கிராமத்து சார்பாக. மற்றும் மிருதங்க மிஸ் கொண்டிருக்கும் மிருதங்க மிஸ் மாப்பிளை
ஏன்னா ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னிலிருந்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்ற சிறப்பான முறையில் ஆல்ரஸ் கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை மதன்ராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆமா, அது அப்படியே போடுங்க. சிறப்பான முறையில் இங்கு தாளம் மிஸ் கொண்டிருக்கும் அன்பப்பா ஐயனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த நாடகத்திற்கு நாட்டிய மாடகத்திற்கு நடன மங்கை நாட்டிய தாரகை சிறப்பான முறையில் அன்பான முறையில் மதுரை மாநகர் எடுத்த எவஸ்கே படுக்க கொத்து பவதாரணி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். முந்தானே நனைகிறேன் உள்ளே பொம்பளை பிழைக்கணும்னு இப்பெல்லாம் பாட்டு பாடுறீங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும் ஆகியால் அப்பேற்பட்ட முறையில் பெண்குட்டிக்காண்டி நன்னா பாடுறீங்க. அன்பு மாமா அவருக்கு நஞ்சாத நன்றி. அந்த பொம்பளை பிள்ளைய வெளியே விடணும்னா நான் உள்ள போய் ஆக வேண்டும் ஆகியால். ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு மேல பப்புனுக்கார மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மயிரா இருக்கும்னு தெரியும். வேறு போய் தலோட தூய்மையை குடிக்கான். இப்ப எப்படி போற நெசமும் உனக்கு பண்ணி அடிக்கிறாக்க இந்த துண்டை எடுக்கிற என்னத்தா எடுத்த ராசாத்தி எடுத்த முத நாடகத்துல எடுத்த அந்த ரோஸ் கலர் துண்டை எடுத்த அப்படி மொத்தமா போட்டுக்கிருச்சு. எடுவேன் பெரிய நீ எல்லாம் என்னண்டு வெயில்ல போய் என்ன வேலை பார்க்க போறிய தெரியல. இப்பயே தலையை பொத்திருச்சப்பா. இருக்கட்டும் ஆயால் உங்கள் முன்னால் பப்படா எடுத்துக்கொண்டு போ. மதுரை ஏற்பட்ட நல்லூர் பிபி முத்துவேலூர் சிசிய புள்ளியமாகி சோழங்குடி என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஸ் தங்கராஜ் ஆகிய பப்புனுக்கு அமைக்கிறோம் தெரிவித்துக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைக்கிறேன். அதனால எப்படி மாத்தீங்கன்னா கல்லர் மரவர் அகமுடைய கடவுள் ஆண்மையா அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் பெயர் சாலையா கடவுள் தானையா கண்டனருள் பெற்ற கடவுள் ஆண்மையா அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் பெயர் ஆண்மையா வரலாறு போற்றுங்கள் வாழ்க்கையே தெய்வீக
சோலையிலே நட்ட நடு சாமத்தி வேலையிலே திருடர்கள் தங்கிடும் ஜாடையிலே
ராமன்